ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து டிஎன்ஏ 2024ல் இப்போ எல்லாருக்குமே இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் எல்லோரும் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருப்பீங்க. அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த 2 கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன வந்து வேகன்சி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்க லிஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் பாருங்கள், இது வந்து கிண்டியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஓசியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் வந்து எஸ்டி, இந்த எல்லா கேஸ்ட்டுக்கும் உள்ள கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இங்கே நான் போட்டிருக்கிறேன். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 2023ல் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன சீட்ஸ் இருந்துங்கிற லிஸ்ட் இது. ஓகேங்களா, நான் அதுலேருந்து இதை ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே சேம் லிஸ்ட்டாக இப்போவும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் எவ்வளோ சீட்ஸ் உங்களுக்கு டோட்டலாக இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. இதில் உங்களுக்கு வந்து ஏஐடிஎஸ் பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து எம்ஐடி கேம்பஸில் மட்டும் இருக்குது சென்னையில். அண்ட் ரிமைனிங் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இதில் வந்து எஸ்எஸ் அப்படின்னு ஒரு இது போட்டிருப்பாங்க. எஸ்எஸ்ங்கிறது என்னென்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இப்போ வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தனியாக ஒன்று இருக்குது. அதே சேம் வந்து இன்னொரு நேமில் எஸ்எஸ்ன்னு இருக்கும். இந்த எஸ்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து செல்ஃப் சப்போர்ட்டட். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் தனியாக நார்மலாக உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும். எஸ்எஸ்ங்கிறதுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ், கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டோட காலேஜஸோட டீட்டெயில்ஸ், ஃபீஸ் எவ்வளோங்கிறது கம்பேரிசன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து டவுட்னா. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், ஃபைனலாக ஓசிக்கு வந்து நமக்கு ஓவராலாக வந்து 250 சீட்ஸ் இருக்குது. அண்ட் பிசிக்கு 214 இருக்குது, பிசிஎம்க்கு 30, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு வந்து 122, எஸ்சிக்கு வந்து 24 அண்ட் எஸ்டிக்கு வந்து 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நமக்கு வந்து டோட்டலாக அலாட் ஆகிருக்குது ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. ஓகேங்களா, அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ். நான் இப்போ என்ன பார்க்குறோன்னா, எல்லோருங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதில் உங்களுக்கு டவுட் இருக்கும், இது என்ன அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னால் இது வந்து கவர்மெண்ட் காலேஜா இல்லை கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா அப்படின்னு டவுட் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த லிஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு கீழே வர்றது. பட் எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டட். ஓகேங்களா, ஸோ இந்த இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த செல்ஃப் சப்போர்ட்டில் நீங்கள் என்ன ஃபீஸ் பார்க்குறீங்களோ அதே ஃபீஸ் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்டையராக வந்து இந்த ஃபீஸஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நார்மல் கவர்மெண்ட் காலேஜை கம்பேர் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பட் எனியோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 4 இயர்ஸுக்கு வந்து வித்தின் ஒரு 2 lakhsக்குள்ளே இல்லை 1.75 lakhsக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வரும் ஓவரால் 4 இயர்ஸுக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி தான். ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் போனீங்கன்னா அது என்டையராக வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு இயருக்கு வந்து 1 lakh வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். பட் இந்த காலேஜில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலேஜை பற்றி நீங்கள் ப்ராப்பராக விசாரிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அவங்க பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ஸு யூனிவர்சிட்டி காலேஜ்லாம். பட் பிளேஸ்மெண்ட் நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து செப்பரேட்டாக எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். இதே ப்ரைவேட் காலேஜ் போனீங்கன்னா அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க வந்து ஓரளவு ஃபுல்லாகவே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் ஆகிடுவீங்க. ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ண முடியாது, ஓரளவு தான் செலவு பண்ண முடியும், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். பட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை போய் ஜஸ்ட் விசிட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்க்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட தான் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐடிஎஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. ரிமைனிங் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் இருக்குது. ஸோ இதோட சீட்ஸ் அலோகேஷன் பாருங்கள்.
ஓகே. ஸோ இதோட சீட்ஸ் பாருங்கள். டோட்டலாக ஓசிக்கு 300, பிசிக்கு 251, பிசிஎம்முக்கு 33, எம்பிசிக்கு 193 அண்ட் எஸ்சி 147, எஸ்சிஏக்கு வந்து 28, எஸ்டிக்கு வந்து 10 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து சீட் அலோகேஷனு. ஸோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த டைமும் வந்து இதே சேம் சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் இந்த கவுன்சிலிங்லேயும். ஸோ இதை செக் பண்ணிக்கிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த என்டையர் பிடிஎஃப் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.